வணக்கம். இது வடலி மீடியாவின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களை ஒழிக்க புதிய சட்டங்கள், ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. வடக்குக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விரைவாகவும் வினைத்திறனாகவும் பயன்படுத்துவது குறித்து கலந்துரையாடல். உயர் நீதிமன்ற வழக்கால் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய முடியவில்லை என பிரதமர் தெரிவிப்பு. கிரிமியாவை ரஷ்யாவின் ஒரு பகுதியாக அங்கீகரிப்பது குறித்து ஆராய்கின்றார் ட்ரம்ப். தொடர்வது விரிவான செய்திகள். திட்டமிட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் புதிய சட்டங்களை தயாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மேல் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இதில் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது போலீஸ் திணைக்களத்தின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருப்பதுடன் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டாமல் இலங்கையில் ஒரு நேர்மையான சமூகத்தை உருவாக்க முடியாது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். வடக்கு மாகாணத்திற்கு அதிகளவான நிதி பல்வேறு வகையிலும் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை வினைத்திறனாகவும் ஒருங்கிணைந்தும் விரைவாகவும் நிறைவேற்றுவது தொடர்பாக கடற்றொழில் நீரியல் வளத்துறை கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோர் இணை தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றது. கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் ஆளுநர் கருத்து தெரிவித்திருந்தார். வனவள திணைக்களம் வன உயிர்கள் திணைக்களத்தினால் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் பாதிப்பு இருந்தாலும் வடக்கு மாகாணத்தில் அதிகூறிய பாதிப்பு இருப்பதாக குறிப்பிட்டார். மக்களின் மீள் குடியமர்வு, விவசாயம், அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு இடையூறாக இந்த இரு திணைக்களங்களின் செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணம் கால்நடை உற்பத்தி துறையில் மிக சிறந்த நிலையில் உள்ள போதும் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரவைகள் இல்லாமல் இருப்பது பெரும் பின்னடைவு என சுட்டிக்காட்டினார். சட்டவிரோதமான மணல் அகழ்வு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது எனவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். உயர் நீதிமன்ற வழக்கு காரணமாக பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செல்ல முடியவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பட்டதாரிகள் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்பொழுது நாங்கள் 10,000க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை வழங்கி இருக்கின்றோம். வெற்றிடங்களை நிரப்பி வருகின்றோம். பொறுப்பு வாய்ந்த முறையிலேயே எதிர்க்கட்சி தலைவர்கள் சரியான முறையில் தகவல்களை வழங்க வேண்டும். ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பதிலேயே இருக்கின்ற தடைதான் உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கு. அந்த வழக்கு காரணமாக ஆட்சேர்ப்பு செய்ய முடியாது. உண்மையில் கல்வித்துறையில் தான் 25,000க்கும் இடைப்பட்ட வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இந்த வழக்கு காரணமாக ஆட்சேர்ப்பு செய்ய முடியாத நிலையில் உள்ளது. ஆகவே அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களுக்கு ஊடாகத்தான் நாம் ஆட்சேர்ப்பு செய்ய முடியும். அடுத்த வழக்கு தவணை ஏப்ரல் மாத ஆரம்ப பகுதியில் வருகின்றது. சட்டமா அதிபர் அந்த விவரங்களை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பார். உயர் நீதிமன்றம் என்கின்ற தீர்மானத்திற்கு அமைவாக நாங்கள் செயற்படுவோம். எழுந்தமானமாக ஆட்சேர்ப்புகளை செய்ய முடியவில்லை. உண்மையில் அப்படி செய்யாவிட்டால் அது பட்டதாரிகளுக்கான அவமதிப்பாக இருக்கும். நாடளாவிய ரீதியில் சுகாதார தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மருந்தகங்கள், ஆய்வகங்கள், கதிரியக்க சேவைகள், பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சுகாதாரம், கண் மருத்துவ நடவடிக்கைகளில் ஈடுபடும் சுகாதார பகுதியினர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் வவுனியாவிலும் பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக வவுனியாவில் பொது வைத்தியசாலைக்கு ஹெபடிகொல்லாவ, பதவியா உட்பட தூர இடங்களில் இருந்து வரும் 600க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பி செல்வதை அவதானிக்க கூடியதாக இருந்தது. குறிப்பாக வவுனியா பொது வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவிற்கு 600க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் உட்பட மொத்தமாக 1000 பேர் வரை நாளாந்தம் மருத்துவ தேவைக்காக வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கமைய இந்த திட்டம் எதிர்வரும் ஜூலை 1ஆம் திகதி முதல் செயல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். சமூக பொறுப்பின் அடிப்படையிலேயே ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் பாராளுமன்ற உரையின் போது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாடல் குறித்து ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்ட போதே அதற்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
குறித்த விவகாரம் தொடர்பான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு இளம் சமுதாயம் அழியும் வகையிலான ஓர் ஆதாரம் என்னிடம் வந்த காரணத்தினால் ஒரு சமூக பொறுப்புடனேயே இதனை பாராளுமன்றத்தில் பேசினேன் என தெரிவித்தார். மேலும் சட்டத்தரணி சுவஸ்திகாவை விமர்சித்தமை தொடர்பாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, நான் சுவஸ்திகா குறித்து இதுவரை எந்த கருத்தும் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கவில்லை. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறித்த விடயத்தை ஹென்சாட்டில் இருந்து நீக்குமாறு பேசியுள்ளார். நான் குறித்த நபர் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசவில்லை. எனவே நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் வேறு யாரானும் நாடாளுமன்றத்தில் அவர் குறித்து பேசி இருக்கலாம் என நினைக்கின்றேன். தவிர சட்டத்தரணி ஸ்வஸ்திகா மீது தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை என அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இதய நோய் நிலைமை கொண்டுள்ள நோயாளிகளின் மரணத்தை தடுப்பதற்காக வழங்கப்படுகின்ற ஊசி மருந்தான டெனக்ட்ரிலெப்சப் 40 மில்லிகிராம் ஊசி மருந்தை கொள்வனவு செய்வதற்காக இலங்கையைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்றிற்கு குறித்த ஒப்பந்தத்தை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. டெனஸ்கிரிப்லெஸ் 40 மில்லிகிராம் ஊசி மருந்தை கொண்ட 6000 கோப்பிகளை கொள்வனவு செய்வதற்காக சர்வதேச போட்டி விலை பொறிமுறையை கடைபிடித்து விலை மனுக்கள் கூறப்பட்டுள்ளன. இதற்கமைவாக 3 விலை மனுக்கள் கிடைத்துள்ளன என அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை அதிக வலு கதிரியக்க சக்தியுடன் கூடிய உரிய தரத்துடன் கூடிய கதிரியக்க சிகிச்சை உபகரணங்கள் விநியோக கருத்திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. ரஷ்யா உக்ரைன் யுத்த நிறுத்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள கிரிமியாவை ரஷ்யாவின் ஒரு பகுதியாக அங்கீகரிப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆராய்ந்து வருகின்றார். அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதியும் 30 நாள் யுத்த நிறுத்தம் குறித்து தொலைபேசி மூலம் பேச்சுக்களில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் விமானத்தில் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவித்த ட்ரம்ப், பேச்சுவார்த்தை முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் சொத்துக்களை பிரிப்பது குறித்து ஏற்கனவே பேசியுள்ளனர். நான் காணி மற்றும் வலுசக்தி திட்டங்கள் குறித்து புட்டினுடன் பேசுவேன் என குறிப்பிட்டிருந்தார். 2014 பிப்ரவரியில் கிரிமியாவை ரஷ்யா ஆக்கிரமித்தது. எனினும் அது தனது பகுதி என ரஷ்யா தெரிவித்திருப்பதை உலக ஒழுங்கு நிராகரித்துள்ளது. யுத்த நிறுத்த முயற்சிகள் வெற்றியடைய வேண்டுமென்றால் உக்ரைன் தனது பகுதிகள் சிலவற்றை விட்டுக் கொடுப்பது உட்பட விட்டுக் கொடுப்புகளை செய்ய தயாராக இருக்க வேண்டும் என அமெரிக்க அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்துள்ளனர். தொடர்வது விளையாட்டு செய்தி. பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் நியூசிலாந்தின் டன்லின் மைதானத்தில் இடம்பெற்ற 2வது T20 போட்டியின் போது நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. போட்டி மழை காரணமாக தாமதமாக ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த போட்டி 15 ஓவர்கள் கொண்டதாக நடைபெற்றது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 15 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 135 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பாகிஸ்தான் அணி சார்பாக அணித் தலைவர் சல்மான் அகவா 46 ஓட்டங்களையும் சதாப் கான் 26 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். நியூசிலாந்து அணியின் பஞ்சு வீத்தில் ஜெகோப் டெஃப்ரி, பென் சிச், ஜோம்னிசோம் சோதி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீதம் கைப்பற்றினர். பின்னர் 136 என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான டிம் செஃபி மற்றும் பின் எலனின் அதிரடி துடுப்பாட்டத்தின் உதவியுடன் 13.1 ஓவர்களில் வெற்றி இலக்கை அடைந்தது. அவ்வணி சார்பாக டிம் செஃபி 45 ஓட்டங்களையும் பின் எலன் 38 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இந்த வெற்றியினூடாக 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் நியூசிலாந்து அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. செய்திகளை மேலும் அறிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.